உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பல்விந்தர் இங்க வரும்போது நீ லட்சுமி மாதிரி சாரி கட்டிட்டு இருந்தனா உன்னை பார்த்து அவ உண்மையா லட்சுமி வந்திருக்கான்னு நினைப்பா. புரிஞ்சுக்கூடா, அவ கிட்ட வந்ததும் நாம அவனை பிடிச்சிடலாம். ஆனா அவன் என்ன பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி பிடிப்பா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை பிடிச்சிடலாம்டா. ரிஷி ப்ரோ, listen to me very carefully, listen. அவன் கத்தி எடுத்து குத்திட்டானா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? ஒண்ணும் ஆகாதுடா, trust me. நான் ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கேன், ரொம்ப டீப்பா யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த பிளான் வொர்க் அவுட். சரி, நான் எப்படியோ அதுல தப்பிச்சிடுறேனே வைங்களேன். அந்த பல்விந்தர் நம்பினதாவே இருக்கட்டும். ஆனா வேற ஏதாவது பையன் என்ன பார்த்தா அவன் என்ன விட மாட்டானே. ரிஷி ப்ரோ, என்ன பண்றது? இங்க யாருமே இல்லடா, யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. நீ முதல்ல இந்த விக்க வச்சுக்கோ. விக்க வச்சுக்கிட்டு இந்த சாரியை கட்டு. சீக்கிரம் ரெடி ஆயிடு. சீக்கிரம் வா, கம் ஆன், சீக்கிரம். அட எங்கடா போற? அங்க நாய் கடிக்கும். நீ காருக்குள்ளே இருந்து Dress சேஞ்ச் பண்ணிக்கோ. சீக்கிரம், நான் அந்த பக்கமா திரும்பிக்கிறேன். ரிஷி, கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும். ஆனா நான் ஒரு நிமிஷம் இங்கே நிப்பாட்டுங்க. அக்கா, ஷாலு, ஷாலு, எங்க எந்த பக்கம் போனா? என்னாச்சு? அக்கா, மாமாவோட காரு அந்த பக்கம் தாக்க போச்சு. செம்ம ஃபாஸ்டா போச்சு. அவரு டென்ஷனா போனாரு போல, அதான் உடனே உனக்கு கால் பண்ண. எனக்கு நல்ல காரியம் பண்ண. கண்டிப்பா என்னமோ நடக்க போகுது ஷாலு. காலையில இருந்து ரிஷியோட மூடு கொஞ்சம் கூட சரியில்லை. கத்திக்கிட்டே இருந்தா, ஏதாவது திட்டிக்கிட்டே இருந்தா. நான் நிச்சயமா சொல்லுவேன், ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பண்றது? நாம அங்க போகலாம். ரிஷி போன இடத்துக்கு நாமளும் போகலாம். என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அக்கா, ஒரு நிமிஷம் இரு. ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா நிச்சயமா நம்ம போய் தான் ஆகணும். ரிஷி தனியா விட முடியாது ஷாலு. நாம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். வா போலாம். அக்கா, மெதுவா போ. அக்கா, உட்காரு. ஆனா அப்படியே கொஞ்சம் நேரம் போங்க. ரிஷி, ஐயோ கடவுளே, ரிஷியோட ஜாதகம் வேற உக்கிரமா இருக்குன்னு பண்டிதர் சொன்னாரு. ப்ளீஸ் நீங்க ரிஷியை காப்பாத்துங்க. அவன் கூடவே இருங்க ப்ளீஸ். அக்கா, பயப்படாத. மாமா கண்டுபிடிக்கலாம். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நான் கடவுள் கூட டீல் வச்சிருக்கேன். மாமா பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே நான் கோவிலுக்கு வரேன்னு வேண்டி இருந்தேன். ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன். இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பா? என்ன இப்படி மாத்திட்டாரு. எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் அந்த பல்விந்தர், அவன் என்ன தப்பா தான் பாப்பான். கடவுளே, அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திரு. சரியா? என்ன பண்ணுவானோ? ஏதாவது பிரச்சனைனா கடவுளே நீ சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்திரு. என்ன வீட்டுக்கு கூட்டு போயிடு. என்ன காப்பாத்திரு. என்ன கைவிட்டுறாத. நீ சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்திரு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன காப்பாத்திரு. நீ வந்தே ஆகணும். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன ஹலோ ஹலோன்னு கத்துறீங்க? என்ன இந்த நிலைமைக்கு தள்ளிட்டீங்களே. முதல்ல இந்த ஓவர் ஆக்டிங் நிறுத்து. அம்மா, என்னாச்சு? பல்விந்தர் பார்த்து பயப்படுறியா? ஓ ஹலோ ரிஷி ப்ரோ, அவனை பார்த்தலாம் எனக்கு ஒண்ணும் பயமே இல்ல. நான் அவனை பார்த்து பயப்படலாம் மாட்டேன். அவனை ஒரு வழி பண்ணிடுவேன். அப்ப ஏன் உள்ள உளறிக்கிட்டு இருக்க? என்ன சொன்ன? என்னவோ புலம்பிட்டு இருந்தீங்க. வந்து காப்பாத்து, என்ன காப்பாத்துன்னு. இல்ல, நான் பயப்படல ரிஷி ப்ரோ. வெளிய வர எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? வெக்கமா இருக்கிறவன் எப்படிடா பேசுவேன்? ஏதோ அனுபவசாலி மாதிரி நீங்க பேசுறீங்க. சரி, வெக்கம் வந்தா என்ன பேசுவாங்க சொல்லுங்க. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நான் ஒன்னும் பொண்ணு வேஷம்லாம் போட மாட்டேன். அண்ட் உன்ன மாதிரி நான் வெக்கப்படவும் மாட்டேன். என்னதுக்காக கேக்குறேன்? என்ன ரிஷி ப்ரோ, என்ன மாத்துனதே நீங்க தான். இப்போ இப்படி பேசுறீங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. டேய் பாயமுடு. அந்த பல்விந்தர் வந்துட்டான். பல்விந்தர், பயந்துட்டீங்கல்ல? அவன் கூட சண்டை போட என்ன அனுப்ப போறீங்க? குழந்தைங்கள அடிக்க மாட்டான். ஐயோ ஷட் அப் டா. ஷட் அப். பல்விந்தர் தான். இங்க பாருங்க, அவன் பல்விந்தர்னு எனக்கும் நல்லா தெரியுமே. ஐயோ, கேரக்டராவே மாறிடுறேன் போலயே. எப்படி எல்லாம் நடிக்கிற பாத்தீங்களா? பாயமுடு. பல்விந்தர் பின்னாடி வரான். அவன் வரட்டும். அவனை அப்படியே. டேய் பாயமுடு, கவனமா இரு. பல்விந்தர் இந்த பக்கம் வருவான். அவன் கதவை திறப்பா. அவன் பக்கமா திரும்ப. நான் அப்ப பின்னாடி இருந்து வந்து அவன் அப்படியே காருக்குள்ள தள்ளி விட்டுறேன். ஓகே? அவன் வண்டிக்குள்ள வந்த உடனே அவன் முடிய புடிச்சு துரோகின்னு கத்துவேன். உனக்கு சிஸ்டர்ஸ் இல்லையா? டேய், உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்குடா பொம்பளை மாதிரி பேசுற? இந்த Dress நீங்க தானே போட்டுக்க சொல்லி கொடுத்தீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் நேச்சுரல் ஆக்டர். எனக்குள்ள ஒரு பொண்ணு நுழைஞ்சிட்டா. நான் இப்ப அப்படியே ஒரு பொண்ணா மாறிட்டேன். என்ன பண்ண முடியும் ரிஷி ப்ரோ? தேவையில்லாம என் மண்டையை குழப்பாதடா. ஒழுங்கா வாயை மூடிட்டு உள்ள உட்கார்ந்துரு போதும். ஓகே.
Plan Charlie Alpha 7212. Catch Balvinder is on. Good to go. Over. Yes. Balvinder, mic on. Plan good to go. Over and out. Bye. படா பல்விந்தர் மண்டையா, உனக்காக தான் இந்த வேஷமே. என்ன புடவை கட்ட விட்டல, உனக்கு இருக்கு இரு. அங்க பாருடா, உயிர் போனாலும் வாக்கு தவற மாட்டடா. அதான்டா என் லட்சுமி. நான் ஒண்ணு சும்மா பின்னாடி அலையில. அங்க பாரு, வாக்கு கொடுத்த மாதிரி எனக்காக இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காடா. வாடா. ஏண்டா முட்டா பையில எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஏண்டா மாப்பிள்ளை இங்க வந்திருக்கான், பொண்ணை கூட்டிட்டு வர போறான், பாட்ட போடண்டா. நீ எல்லாம் எதுக்கு என் கூட வந்த? என்ன சும்மா வேடிக்கை அட, இரு. பாரு. பாட்ட போடுறா. டேய் சீக்கிரம் போடுறா. இந்த சந்து எங்கடா வந்தான்? இன்னைக்கு என் லட்சுமி இங்க வர வேண்டிய எனக்கு ஏய், இங்க உள்ள ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஏமலே கை வைக்கலையா? ஏய் ரிஷி, இந்த பல்லுவோட குழந்தை தான் அவ வயித்துல வளருது தெரியுமா? லட்சுமி, உன் ஆசையை நான் நிறைவேற்றி காட்டுறவன் என் கூட வா. டேய் பல்விந்தர், ஏய், டேய் சாரி விடுறா, டேய் சாரி விடுறா, வேணாடா. டேய் 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 கிறுக்கா டேய். அது ரிஷி ப்ரோ, உங்களுக்கு நான் போறேன். டேய் டேய் டேய். ஏய் குட்டோ, இந்த பல்விந்தரை என்னடா நினைச்ச? உன்ன மாதிரி பசங்களை நான் வளர்த்து விட்டுருக்கேன்டா. இந்த மாதிரி மொள்ள மாதிரி தானோ நான் சின்ன வயசுல பண்ணிருக்கேன். ஏன்டா புடவையை கட்டிட்டு வந்து இந்த பல்லுவை புடிச்சிருவியா என்ன? அடச்சி பாரதேஸ், ஏய், எடுத்துட்டு போ, வேணாடா. எடுத்துட்டு போ. தடுத்து நிறுத்தி இல்லனா வண்டி கவுந்துரும். என்னடா கவுந்துரும்? அவங்க கைய கால தான் கட்டி வச்சிட்டேனே. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? அவங்கள கொலை பண்ண சொல்றியா? டேய் சும்மா இருங்கடா. இவங்க ஏன்டா இப்படி பண்றாங்க? கொஞ்சம் டேய், ஃபாஸ்டா வண்டியை ஓட்டுறா. டேய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு. நடக்கு. ஏண்டா கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார மாட்டீங்களா? ஏண்டா பெரிய பெரிய கார்ல சுத்துறீங்களா? இப்படி ஆனா வண்டி கவுந்துறாதா? ஏண்டா சென்ட்ரல் லாக் போட்டு வச்சிருக்கேன், இது கூட உனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு. டேய் இவனுங்க அடங்க மாட்டேங்கிறானுங்க. இவங்க கேட்க மாட்டாங்கடா. ஏய் ரொம்ப ஆட்டம் போட்டீங்கன்னா உங்க ஆட்டத்தை அடக்கிடுவேன், புரியுதா? பின்னாடி போ. இன்னைக்கு உங்க சாவு என் கையில தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.